உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும், ஒரு சில ராசி என்பர்கள் வாழ்க்கையில் சில தேக்க நிலையும் அடைகிறார்கள். சில பிரச்சனைகளும் சில வருஷங்களை சந்திக்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்களால் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நான் எதாவது சாதிச்சிருவேனா, ஏதாவது எனக்கு நல்லது நடந்துருமா. முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா தீராதா, வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நம்ம போக முடியும், என்னெல்லாம் செய்யலாம், என்ன யோகங்கள் நம்ம இந்த வருஷம் இருக்குது, என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆண்டு எல்லா வகையிலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். முக்கியமாக நீண்ட காலமாக எனக்கு வளர்ச்சியே இல்லை, நீண்ட காலமாக நான் ஒரே நிலையிலே இருக்கேன், இன்னும் கீழே தான் போயிட்டுருக்கேனே தவிர என் கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர்கள், என் கூட படித்தவங்க, என் கூட வேலை பார்த்தவங்க நல்ல நிலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் அந்த பழைய நிலையிலே இருக்க மாதிரி இருக்குது, நிறைய இடத்துல அவமானங்கள் படுறேன், நிறைய இடத்துல கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கேன், தொழிலில் வளர்ச்சி இல்லை, வேலையில் மாற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு மாதிரி வாழ்க்கையே ஏன்டா வாழ்கிறோம், அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அப்படியே தள்ள வேண்டியிருக்கு வாழ்க்கையை அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆண்டு நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான வருடமாக இருக்கும். நீங்கள் நினச்சா மாதிரி வாழ்க்கை அமையும், நினச்சா மாதிரி சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உபஜயஸ்தானத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் சனி. இந்த 6ஆம் இடத்துல சனி இருந்தாவே எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு திறனை அந்த சனி பகவான் கொடுத்துருவார். முதல்ல வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், நெருக்கடிகள் கம்மியாகும், வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும், வேலையில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து, நல்ல சம்பளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி நடக்கல சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2026 ஆண்டு கண்டிப்பாக நல்ல இடத்துல நல்ல உங்களுக்கு தகுதியான, உங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதே போல் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு துலா ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுப்பாரு, வாய்ப்பை கொடுப்பார். நிறைய துலா ராசி அன்பர்கள் பிரச்சனை என்னென்னா, லாபமே இல்லை சார், பிஸ்னஸ் பண்ணுறேன், வர்ற காசு அப்படியே கடன் கட்டுறது கரெக்டாக இருக்குது, சில நேரத்தில் கடனே கைமாத்து வாங்கி கட்ட வேண்டியிருக்கு, வட்டிக்கு வாங்கி கட்ட வேண்டியிருக்குன்னு சூழ்நிலை இருக்குது. அந்த நிலை மாறும், லாபம் அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான தகவல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு என்ன சொல்லணும்னா, லாபத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் நேர்மையாக இருங்க, நியாயமாக இருங்க, அதில் டவுட் கிடையாது, நல்ல சர்வீஸ் கொடுங்க, லாபத்தை எக்ஸ்ட்ரா 20% ஆகுங்க. நான் நேர்மையாக இருப்பேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. அந்த லாபத்தை அதிகப்படுத்திட்டீங்க, அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் பெரிய லெவலில் லாபம் சம்பாதிப்பீங்க, 4 காசு சேர்த்து வைப்பீங்க. இந்த குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த 4ஆம் வீட்டை பார்க்கும்போது என்னென்னா, வீட்டிலலாம் சொல்லுவாங்க, ஒரு வீடாவது ஒன்று வாங்கணுங்க, ஒரு இடமாவது ஒன்று வாங்கணும், பையனை வச்சுருக்கோம், பொண்ணை வச்சுருக்கோம், அடுத்து அவங்க வாழ்க்கைலாம் நல்லா இருக்கணும், ஏதாவது ஒரு சொத்து சேர்க்க வேண்டாமான்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம், கடவுள் காப்பாற்றுவார்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கடவுள் காப்பாற்றிட்டு தான் இருக்கார், அதனால தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க. ஆனால் நீங்களும் என்ன பண்ணணும், அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு வீடு, வண்டி, வாகனம், ஒரு சொத்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சார் சொத்தெல்லாம் இருக்குது சார், சொத்து தான் பிரச்சனையே, எனக்கு வர வேண்டிய சொத்து வராமல் இருக்குது. கண்டிப்பாக அந்த வர வேண்டிய சொத்து வரும், உங்கள் பங்கு கிடைக்கும், பூர்வீக சொத்து சேரும். அம்மா அப்பா உங்களுக்கு இந்த வருஷம் சொத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த சொத்து விற்க முடியாமல் இருக்கேன், வீடு விற்க முடியாமல் இருக்கேன், நான் நல்லா இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வாங்கினேன் சார், அதுலேருந்தே எனக்கு
வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்திச்சிட்ருக்கேன், வேலை போயிடுச்சு, தொழில் நல்லா இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு பிஸ்னஸ் பண்ணேன், அதிலிருந்தே எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பளு குறையும். அதே போல் துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கையில் எனக்கு கல்யாணம் ஆயிராதா, என் பையனெலாம் பற்றி 35 வயசு ஆகிடுச்சு சார், என் பொண்ணுக்கு 37 வயசு ஆகிடுச்சு, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும், நடக்க மாட்டேங்குது, தோஷமே இல்லாத சுத்த ஜாதகம் சொல்கிறாங்க, அப்படி இருந்தும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. திருமணத்தில் எப்போவுமே பிரச்சனைகள் கசப்புகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி. ஏன்னா சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள் மாறும், பிரச்சனைகள் தீரும், நல்லா அந்யோன்யமாக சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த புதன் திசை, கேது திசை நிறைய பிரச்சனையை கொடுத்துரும். அதே போல் சனி திசையும் சில பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. அதனால தான் நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறீங்க. அவங்களாம் ஒரு அடி சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, என்ன மாற்றம் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிங்க, நல்லது. அதே போல் இந்த 9ஆம் இடத்துல கூடிய குரு, பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கனால குழந்தை பாக்கியம் உறுதியாக இருக்குது. நிறைய துளாராசி என்பவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லை எனக்கு, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன், நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். குழந்தைகளால் நிறைய அனுகூலமான சூழ்நிலை நடக்கும். குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மட்டுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க, இப்போ 4 பேர் சேர்ந்து உங்களை தூக்கி பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. உங்கள் பசங்க கவலைப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க. அதேமாதிரி பணம் கொடுத்த இடத்துலலாம் பணம் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து பணம் வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் சில அதிர்ஷ்டங்கள், யோகங்கள்லாம் உண்டு. அதிர்ஷ்டம்னா உடனே லாட்ரி விழுமா, எனக்கு எதாவது புதையல் கிடைக்குமான்னு கிடையாது. புதிய வாய்ப்புகள் வரும், அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. சில கமிஷன் பிஸ்னஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கு. அதே பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான சான்சஸ், அதெல்லாம் சேர்த்து செய்யுங்க. எனக்கு இது மட்டும்தான் செய்வேன், நான் ஒரு தொழில் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இன்னொரு தொழில் வாய்ப்புகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு எப்போவுமே எட்டி பார்க்கும். அதை தவற விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் மென்மேலும் உயர்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. நீங்கள் சில விஷயத்தை மாற்றிக்கணும். உங்களுடைய லைஃப்பில் சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு சில விஷயத்தை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குது, நல்ல யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி. அதில் முதன்மை பெறக்கூடிய தசாபுத்தி பார்த்திங்கன்னா ராகு திசை நிறைய பேரை பாதிக்கும். அப்போ அதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். கேது திசை, முக்கியமாக சனி திசை, சுபகிரகங்கள்னு சொல்கிறோம், அதில் சுக்கிர திசை, புதன் திசை முதன்மையாக கடனை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்குது சில பேருக்கு. அதனால் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். ஜாதகம் நோட்டில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFல கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னா ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்குறது, தெய்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவ பிரசனம் எப்படி பார்க்குறதுன்னு பல விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.